நன்றிம்மா. நீங்க தான் கோமதி அம்மா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரருக்கு உங்க மேல ரொம்ப பாசம்மா. உங்க ஜாதகத்தை காட்டி தான் பலன் கேட்டாரு. குறிப்பா உங்க ஆயுள் காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஜோசிரே, என் ஆயுள் காலம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க 100 வருஷம் இருப்பீங்கன்னு கட்டம் சொல்லுது. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தா? உங்களுக்கு தீர்க்க ஆயுசு, சந்தோஷமா இருப்பீங்க. அடா ஜோசியரே, ஏன்னா இந்த பக்கம் ஜாதக நோட்டு அன்னைக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அப்படியா? கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தாங்க. ஃபோன் பண்ணி சொல்லி தான் நானே வந்து கலெக்ட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எது கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லைங்க. ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே இதை கொடுத்துட்டு போலான்னு இங்க வந்தேன். யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சமாளிடா. ரொம்ப பொறுப்பான ஜோசியரா இருக்கீங்களே. உங்க சேவையை பாராட்டி ஒரு அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கே. கோமதி, ஜோசியர் ஒரு காஃபி போட்டு கொடுமா. அதெல்லாம் வேண்டாம்மா. தம்பி, நான் ஒரு ஆளை பார்க்கணும். நான் கிளம்பட்டுமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே கூட்டிட்டு போய் விட்டுறேன். பரவாயில்ல தம்பி, பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். இல்ல ஜோசியரே, எனக்காக மெனக்கட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நான் உங்களை டிராப் பண்றது தான் மரியாதையா இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இரு. இந்த இடம் இல்ல தம்பி, இன்னும் கொஞ்சம் போனோம். இறங்கும் முதல்ல. என்ன இறங்கியா? என்னாச்சு தம்பி, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு முத்த வேலை கொடுப்பாங்களா? அரு இருக்கேன் உனக்கு. மனசுல என்ன பொறுப்பு போனோம்ல நினைப்பா? ஜாதக புக் ஆபீஸ்ல விட்டு வந்தா போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடுக்குற? தம்பி, வீட்டுல கேட்டதையே இங்க வேற மாதிரி கேக்குறீங்களே. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சரி ஜாதக நோட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் ஒரு உதவி தானே. மண்ணா கட்டி கொடுத்துட்டு வாசலோட கிளம்ப வேண்டியதானே? வக்கனே வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து என்ன சோறா போட போறாங்க? என் பொண்ணாட்டிக்கிட்ட என்ன உளறிட்டு இருந்தா? உளரல தம்பி, உங்ககிட்ட சொன்னதை தான் அவங்க கிட்டயும் சொன்னேன். அதைத்தான் என்ன சொன்னான்னு கேக்குறேன். அவங்களுக்கு ஆயுசு கட்டி நீங்க 100 வருஷம் இருப்பீங்கன்னு சொன்னேன். என் பொண்ணாட்டிக்கிட்ட எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? உன்னை யார் என் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கு சொன்னது? அவ ஆயுசை பத்தி பேசினா அவ பயப்பட மாட்டாளா? ஏன் அதை பத்தி கேக்குறீங்கன்னு என்ன விசாரிக்க மாட்டாளா? அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சா மொத்தத்தையும் உளறி வச்சிருக்க. இல்ல தம்பி, நான் அவங்கள பயமுறுத்த கூடாதுன்னு தான் பொய் சொன்னேன். பொய்யா? என்னையா சொல்ற? உங்க பொண்டாட்டிக்கு ஆயுசு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு திரும்ப திரும்ப சந்தேகமா கேட்டீங்கல்ல. ஆமா. அதனால எனக்கும் சந்தேகம் வந்து அவங்க ஜாதகத்தை முழுசா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன். அவங்க ஆயுசு கம்மியா தான் இருக்குன்னு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கோமதி கொடுத்த பாய்சன் என்னை ஏமாத்தல, செம்மையா வேலை செஞ்சிருக்கு. தம்பி, இந்த விஷயம் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அவசரத்துல முதல்ல தப்பா சொல்லிட்டேன். நீங்க அந்த நம்பிக்கையில இருந்து திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னை பத்தி என்ன நினைப்பீங்க? அதான் உண்மையை சொல்லிட்டு போலான்னு இங்க வந்தேன் தம்பி. என்னையா சொல்றீங்க? இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்களேங்க. உங்க ஆயுசு கெட்டின்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுங்களா? இப்ப ஒரே நிமிஷத்துல என் தலையில கல்ல தூக்கி போட்டீங்களேயா. ஐயோ, அவ இல்லாம நான் எப்படி வாழ முடியும்? நீங்க சொன்ன வார்த்தையால என் வாழ்க்கைய முடிஞ்சு போன மாதிரி இருக்கியா. தம்பி, நீங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நான் சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்றேன். அதையெல்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னா யமன் வர்றத கொஞ்சம் தள்ளி போடலாம். தள்ளி வர போடலாமா? கொஞ்சம் தான் தள்ளி போட முடியுங்களா? அவ தலையெழுத்து எதுவும் மாத்தல முடியாதுங்களா?
நான் சொல்ற பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க தம்பி. நீங்க ஆசைப்பட்டது நடக்கும். அந்த பரிகாரத்தை சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் செய்றேன்யா. என் கோமதிக்காக நான் என்ன வேணா செய்வேன்யா. நீங்க சொல்லுங்கய்யா. இதையெல்லாம் செஞ்சா கண்டிப்பா நல்லது நடக்கும் தம்பி. சரி, ரொம்ப நன்றிங்க. இதை வச்சுங்க தம்பி. அதான் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டீங்களா தம்பி? பரவாயில்லைங்கய்யா, வாங்கிக்கோங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுங்க. சரி தம்பி. சரிங்களா? நான் வரட்டுங்களா? நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன் ஐயா. கோமதி, உனக்கு சாவு கன்ஃபார்ம். உமா மகேஸ்வரன். வேற என்ன வைக்கலாம்? ஓகே, இதே வைக்கலாம். மாமா, என்ன எழுதிட்டு இருக்கீங்க? அதுவா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. பிறக்க போகிறவன் பாப்பாக்கு நல்ல தமிழ் பேராக வைக்கணும்டா. அதான் என்னென்ன பேர் வைக்கலான்னு இப்பயே லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். மாமா, இந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தானே குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. அதுவும் இல்லாம பிறக்க போறது ஆனா இல்ல பெண்ணான்னு கூட தெரியாது. மாப்பிள்ள, ஒவ்வொரு ராசிலையும் பொண்ணுனா என்ன பேர் வைக்கலாம், பையனா என்ன பேர் வைக்கலாம்னு எழுதி வச்சிருக்கேன் மாப்பிள்ள. அந்த நேரத்தில் மண்டையை பிச்சுக்க கூடாதுல்ல. அதான் இப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாமாவும் மாப்பிளையும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா அத்தை, பிறக்க போற குழந்தைக்கு மாமா பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களுக்கு தோன்ற பேரை சொல்லுங்க, இப்பவே எழுதி வச்சுக்கலாம். குழந்தை பிறந்தது எல்லாருமே சேர்ந்து என்ன பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணலாம். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்க. இப்பவே ஏன் அத பத்தி பேசணும்? விடுங்க. எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, எங்க அம்மா அப்பாவோட பேர் வர மாதிரி ஒரு பேரை சேர்த்து வச்சிடணும். இது என்னடா மாப்பிள்ள கொடுமையா இருக்கு? 10 மாசம் குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்தெடுக்க போறது ரஞ்சிதா. அவங்க அம்மா அப்பா பேர் வைக்கணும்னு நான் வாசப்பட மாட்டாளா? என்ன ரஞ்சிதா? ஆமாண்ணா. ஆமாம்மா, அதுவும் சரிதான். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம். முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி வைப்போம். ஓகே. ராமமூர்த்தி மாமா ஃபோன் பண்றாரு. ஹலோ. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நான் வேதாவை பார்த்து பேசிட்டேன். மாமா, அம்மா என்ன சொன்னாங்க? வேதாவுக்கு இதுல ஆரம்பத்துல இருந்தே விருப்பம்தான். வித்யா விருப்பத்தை மீறி போக கூடாதுன்னு தான் அவ தயங்கினா. இப்போ அவளே இத பத்தி யோசிக்கிறதா சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷம் மாமா. அத வேணாம்னு வெட்டி விடாம அம்மா யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். அம்மா நிதானமா யோசிச்சாங்கன்னா வித்யாவுக்கு இதான் நல்லதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க மாமா. அவகிட்ட பக்குவமா பேசி நல்லபடியா சம்மதமும் வாங்கிடுவாங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கோம் மாப்பிள்ள. சூழ்நிலை அமைஞ்சா நீயும் உங்க அம்மா கிட்ட பேசு. எல்லாரும் சேர்ந்து பேசினாதான் அவ ஒரு தெளிவான முடிவுக்கு வருவா. ஆமா மாமா, அம்மாவே நல்ல முடிவா எடுப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா அம்மா கிட்ட பேசுவேன். நல்லது மாப்பிள்ள, நான் வைக்கிறேன். சரி மாமா, நல்லது. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல மாமா, அவங்க சைட்ல இருந்து வித்யாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கான், அத பத்தி தான் பேசினாரு. ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அருண். வித்யாவுக்கு இந்த இடம் அமைஞ்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா அத்தை, அம்மா தான் அதை புரிய வச்சு வித்யா மனசை மாத்தணும். 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். வித்யா வேணான்னு முடிவு எடுத்தான்னா நானே அவகிட்ட பேசலான்னு தான் இருக்கேன். நீ பேசினா அதை அப்படியே கேட்டு பாலடா மாப்பிள்ள. மாமா, ஏடா கூடமா ஏதாவது பேசுவாதான்.
ஒரு நல்ல விஷயத்துக்காக அதெல்லாம் பொறுத்துட்டு போறது தப்பு இல்லைல்ல? ம் சரி. எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வித்யாவை செட்டில் பண்ண பார்க்கணும் மாமா. அவ வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கிறதால தான் அவ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக சொன்ன மாப்ள. ரிசல்ட் எப்படியோ அதை நம்ம முயற்சி செய்யறதுல தப்பே கிடையாது. இப்போ யாரு மாப்ள? என் ஃப்ரெண்டு தான் மாமா. நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹலோ சொல்றா. சிம்ரன், நான் உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிங்க. ரஞ்சிதா, மதியம் வடிச்ச சாப்பாடு இருக்கு, அது போதுமா இல்ல உனக்கு தோசை சுட்டு கொடுக்கவா? ஏய், என்னாச்சு? இன்னும் எதுக்கு டென்ஷனாவே இருக்க? அருண் கிட்ட உண்மையை சொல்லியாச்சு, வாழ்க்கையும் ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரமே நீ உண்டாயிடுவ. அண்ணி, நிஜமா கர்ப்பம் ஆகிறதுக்குள்ள வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அந்த பயமே உனக்கு வேணாம். ஒரு நல்ல நாளா பார்த்து கோயிலுக்கு போய் தொட்டில் கட்டி வேண்டிட்டு வந்துடலாம். சாமியும் உனக்கு கண்டிப்பா நல்லதுதான் செய்யும். நீ தைரியமா இரு. வா, வந்து சாப்பிடு. வா வா. எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டா அருண் ரஞ்சித்தோட ஈஸியா செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்றான். அது நடக்கவே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? கோமதி, 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 என்னங்க? கண்ணை மூடுமா. எதுக்கு? கண்ணை மூடுமா சொல்றேன். கை நீட்டு. ம், கைய நீட்டு. ம். ம், என்னங்க இது? பிரிச்சு பாரு. என்னங்க புடவை போன் எல்லாம் எதுக்கு? உனக்காக தாம்மா வாங்கிட்டு வந்தேன். என்ன திடீர்னு? நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, திடீர்னு தோணுச்சு, அதான் அப்படியே வாங்கி வந்துட்டேன். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. ம், ஆனா புடவை மட்டும் வாங்கியிருக்கலாம்ல, போனும் எதுக்கு? ரொம்ப நாளா நீயும் பழைய போனை வச்சு போராடிட்டு இருக்க, அதுவும் ஞாபகம் வந்துச்சு. சரி, டபுள் சர்ப்ரைஸா இருக்கட்டும், அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அப்படி பாக்குற? நிஜமாவே நீங்க சொன்னதுதான் காரணமா? புருஷங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கி கொடுத்தா பொண்டாட்டிங்க சந்தோஷப்படுவாங்க. நீ என்னடானா சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குற? சந்தேகம்லாம் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, போனை ஃபுல்லா சார்ஜில் போட்டுரு. ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் சிம் கார்டு போட்டுக்கலாம். சரியா? எங்க ஒரு நிமிஷம். முன்னெல்லாம் உங்களுக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது, ஆனா இப்போ ஜோசியத்தை கூட நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஜாதகத்தோட ஜோசியரெல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்க போல. நான் தான் அப்பயே சொன்னேனே கோமதி, கால் அடிபட்டுச்சுல, அதுக்கப்புறம் டோட்டலா மாறிட்டேம்மா. ஜோசியத்தை கூட முட்டாள்தனம்னு ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது சயின்ஸும் மேக்ஸும் கலந்த கலவன்னு இப்பதான் எனக்கே புரிஞ்சுது. ஓ அப்படியா? அதெல்லாம் சரி, உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு ஏன் ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்க? அது என்னன்னா, அதுவும் ஏன் ஆயுள் காலத்தை பத்தி ரொம்ப கவலையா விசாரிச்சுங்களாமே. ஆமாம்மா, உனக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் பயந்துட்டேம்மா. உனக்கு ஆயுசு கெட்டின்னு தெரிஞ்சா தானே என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன். நீ போய் சார்ஜ் போடுமா. சரிங்க. சொல்லுங்க சார். பாலா, நான் உங்களை உடனே பார்க்கணும்.
நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன். சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். பாலா, ஹலோ பாலா. சார் கொரியர். அது வரேங்க. முதல்ல இந்த வித்யாவுக்கு ஆயுஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணணும். இவ சாவறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு கேட்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி. சார் வாங்க சார். வர ஏரியா. கோமதி, இத வந்துட்டுங்க. வேதா, நீ அந்த வரனை விட்டுரு. வித்யாவை ஆதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது. அவளுக்கு வயசானாலும் நல்லது கெட்டதை யோசிச்சு முடிவு எடுக்கிற பக்குவம் அவளுக்கு இன்னும் வரல. இது எவ்வளவு நல்ல இடம்னு நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆமா வேதா, அவ ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிக்கல் புடுங்களும் இருக்காது. சந்தோஷமா அவ துபாயில போய் செட்டில் ஆயிடலாம். அவளை பத்தி எந்த கவலையும் படாம நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். அம்மா, அம்மா, என்னம்மா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு அம்மாவுக்கு பிள்ளைங்களை தவிர வேற என்னமா யோசனை இருக்க போகுது? அருணை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களாம்மா? நான் இப்ப கவலைப்படுறது உன் வாழ்க்கைய நினைச்சுதாம்மா. என் வாழ்க்கை பத்தி என்னம்மா கவலை உங்களுக்கு? பாலாவை அவர் வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பேச வர சொன்னேன். அவர் ஏமா இன்னும் அதை செய்யல? அவர்கிட்ட இத பத்தி ஏதாவது கேட்டியா? கேட்டம்மா. அருணையும் உன்னையும் சேர்த்து வைப்பேன்னு அவரும் உங்களை மாதிரியே கல்பனாக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதை நிறைவேத்தாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சங்கடப்படுறாருமா. அந்த சங்கடம் எல்லாம் அவருக்கு வேண்டாம். அருண் கல்பனா கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க கல்யாண விஷயமா அவரை என்கிட்ட வந்து பேச சொல்லுமா. கல்பனா அருணோட சேர்த்து வைக்கணுங்கிறதுல எல்லாரையும் விட தீவிரமா இருக்கிறது நான் தான். அவரையே இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். அவரை முதல்ல நம்ம வீட்டுல வந்து பேச சொல்லு. சரிம்மா, நான் பேசி பாக்குறேன். பேசி பாக்குறேன்னு சொல்லாதம்மா, கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. திரும்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர் வராம விட்டுட்டாருன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நான் வேற முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க என்னம்மா முடிவெடுக்க போறீங்க? இப்ப எதையும் நான் சொல்ற மாதிரி இல்ல. நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அம்மா, என்ன கேட்காம எனக்கு தெரியாம நீங்க எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. என் கல்யாண விஷயத்துல முதல் தடவை மாதிரி இப்பயும் அவசரப்பட்டுறாதீங்கம்மா. நான் எங்கம்மா அவசரப்பட்டேன்? இவ்வளவு நாள் நான் பொறுமையா தான் இருந்தேன். உன்னோட விருப்பத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவர் பக்கத்துல இருந்து எந்த உத்தரவாதமும் வரலங்கிறப்போ நான் எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? சொல்ல போனா அவருக்கு உன் மேல விருப்பம் இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவரை பிடிச்சிருக்குன்னு நீதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அவருக்கு இதுல சம்மதம்னா உங்க கல்யாண விஷயமா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும் இல்ல? அம்மா, பாலாவோட லவ்வ சந்தேகப்படாதீங்க. அவர் என்ன விரும்புறாரு. ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் எதுவுமே செய்ய முடியாம இருக்காரு. ஏமா, நம்ம வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போடுறது தப்புமா. பார், உனக்கு புருஷனா யார் வந்தாலும் சரி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் தேவை.
கை கெட்டுற தூரம் வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை உனக்காக காத்துட்டு இருக்கு. நான் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உன் சம்மதம் இல்லாம நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். இத பாரு வித்யா, ரொம்ப நாளைக்கு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ பாலா கிட்ட பேசி ஆக வேண்டியதை உடனே பார்க்க சொல்லு. அருண் கல்யாணத்துக்கு முன்னால உன் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற நேரம் அவன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும்னு நான் நம்புறேன். நீ அவர்கிட்ட எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இல்லனா என்னோட முடிவை ஏத்துக்க நீ தயாரா இருக்கணும். அம்மா